ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதே போல பாருங்க, சனி பகவான் ராசிக்கு தற்போது 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் துலா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம். ஏன் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல பாருங்க பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று அந்த சனி பகவானையே பார்க்க இருக்கிறார். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அதே போல் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மே மாதம் 26ஆம் தேதியே பாருங்க குரு பகவான் பயிற்சி நடைபெற இருக்கிறது. அப்போ கோயில்கள்லாம் குரு பயிற்சி விழா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி அளவில் பாருங்க குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பாருங்க 10ஆம் இடத்துல வலுவாக உச்சம் பெற்று அமர இருக்கிறார். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். என்னென்ன மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குரு 10ஆம் இடத்திற்கு வருவது நல்லதல்ல அப்படின்னு சொன்னாலும் துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு உச்சகிரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் வந்தாலும் உத்தியோக இழப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பழையது போய் புதியது வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு ஒரு உயர் பதவி ஒரு இடமாற்றம் உத்தியோகத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலவோட்டில் இருந்து உள்ளதும் சிவபெருமானுக்கே 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவர் பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருவது பழையது போய் புதியது வரும், புது வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு மீண்டும் 6ஆம் இடத்திற்கு சனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஆகும். அப்போ இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். அப்போ அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சனி நின்ற இடம் விருத்தி உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஒரு வேலை இல்லைனாலும் அடுத்த வேலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணுமா, அந்த தொழிலை உங்களுக்கு பாருங்க தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். உத்தியோக ரீதியாக உயர் பதவியை கொடுப்பார். உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கௌரவ பதவி கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் சொந்த தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பாருங்க 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்க்க முடியும். அப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல சனி இருப்பார். அதுவும் பாருங்க இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பாருங்க குரு பகவான் அந்த சனி பகவானை பார்வையிட இருக்கிறார். மேலும் சனி பகவானே குரு பகவான் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சம் பெற்று அந்த சனி பகவானையே தனது 9ஆம் பார்வையால் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல் தர யோகாதிபதி, 4க்கும் 5க்கும் உடையவர். துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ பட்டம் பதவி தேடி வருங்க துலா ராசிக்காரர்களுக்கு. புதிய பதவிகள் தேடி வரும், உயர் பதவிகள் தேடி வரும். எதிர்பார்க்காத சில யுகங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு 4ஆம் இட ஆதிபத்தியம் 5ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். அப்போ 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெற போகிறது அப்படின்னா 4ஆம் அதிபதியை குரு பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனால
நீண்ட காலமாக யாராவது இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். மேலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறி சொந்த பந்தங்கள் நட்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பதனால வியாபாரத்தில் பாருங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதுசாக ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னா பாருங்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு புதிய முதலீடு மூலம் லாபத்தை பெற முடியும். அப்போ புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் தொழில் தொடங்க முடியும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது சிறப்பு. 6ஆம் அதிபதி பார்த்தாலும் இந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று அந்த சனி பகவானை பார்க்க இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். சனி பகவானுக்கு கோணத்தில் குரு பகவான் அமர இருப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 5ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய உச்சம் பெறுகிறார். நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கும், நல்ல திட்டமிடுதல் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், பூர்வீக சொத்து மூலம் யோகம், பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், இப்படி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பாருங்க பிள்ளைகளால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல பாருங்க புதிய பதவிகள் பட்டங்கள் தேடி வரும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். அதே போல மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள்லாம் கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல அமர்வது. அப்போ பாருங்க சொந்த தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு புதிய விடியலை தரும். வாழ்க்கையில் இதுநாள் வரையும் பார்த்திராத சில அதிர்ஷ்டங்களை துளாராசிக்காரர்கள் பார்க்க முடியும். வாழ்க்கையில் புதிய பதவி பட்டம், வாழ்க்கையில் முன்னேற்றம், பணப்புழக்கம், கௌரவம், அந்தஸ்து, அதே போல் வாழ்க்கையில் வளர்ச்சி, இப்படி எல்லா வகையிலுமே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னா இந்த குரு பகவான் பயிற்சி தாங்க துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இல்லையோ, எதிலெல்லாம் தடை இருக்குதோ, எதிலெல்லாம் முன்னேற்றம் இல்லையோ எல்லாவற்றிலும் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் துளாராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு. சனி பகவானுக்கு கோணத்தில் குரு பகவான் அமர இருப்பதும் மிகப்பெரிய சிறப்பு. இந்த சனி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இன்னும் ஒரு வருடத்திற்கு சனி வீட்டில் ராகு இருப்பார். அப்போ பெருசாக வீடு கட்டணும், அதாவது இன்னும் சொல்ல போனால் பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புலாம் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பெருசாக ஏதாவது முதலீடு போட்டு அதில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். அதே போல் மிகப்பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கணும், மிகப்பெரிய ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், அதே போல் ஏதாவது வீடு கட்டி வாடகைக்கு விற்கணும், அதே போல் ஏதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடணும். இப்படி நிறைய 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் சிறக்க இருப்பதனால உங்களுக்கு 4ஆம் இட ஆதிபத்தியத்தின் மூலம் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அப்போ வியாபாரம் சொந்த தொழிலெலாம் பிச்சு உதருங்க துளாராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அப்போ இந்த குரு பெயர்ச்சி துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.